எங்களோட ஹனிமூனை வந்து நாங்கள் நூரலியாவில் போயிட்டு ஒரு 5 days வந்து ஸ்பெண்ட் பண்ணலாம்னு சொல்லி யோசித்தோம். ஸோ இப்போ வந்து நாங்கள் நூரலியாவுக்கு தான் போயிட்டு இருக்கிறோம். ஸோ காலையில் ஒரு 10 o'clock போல் வீட்டிலேருந்து வெளிக்கிட்டோம். உங்களோட ரிங்க காட்டுங்க. யா, எனக்கு பிடிச்ச மாதிரி இருக்கு இந்த ரிங். என்னன்னு சொன்னால் எனக்கு ஸ்டோன்ஸ் வைக்கிறது கொஞ்சம் பிடிக்கும். பாதையுந்தன் கூடாரத்தை அணுகாது மகனே, பொல்லாப்பு நேரிடாது நேரிடாது மகனே. துதி அல்லேலூயா, துதி அல்லேலூயா, துதி அல்லேலூயா, ஆமென். துதி அல்லேலூயா, துதி அல்லேலூயா, துதி அல்லேலூயா, ஆமென். நான் ஒரு குரங்கு இருக்கு இந்தா எனக்கு வை. இங்க பாருங்க, கடைசியில என்ன மிஞ்சிருக்குன்னு பாருங்க. அப்ப நான் என்ன தெரியும் இதுன்றேன். இந்தா இந்தா முன்னக்கு பார்க்கும்போது அது தும்பிக்கையால எடுத்து சாப்பிடு. உண்மையாக அதுக்கு முன்னுக்கு அது அந்த தண்ணிக்குள்ள படுத்து இருந்துச்சு. முதலாவது நான் ஏதோ ஒரு கல் இருக்குன்னு தான் நான் நினைச்சேன். பிறகுதான் பார்த்தா அந்த கல்லை ஆடுற மாதிரி இருந்துச்சு. அங்க பாருங்க, முன்னுக்கு வந்தா சாப்பிடுது தும்பிக்கையில. அது அந்த புல்ல உதறும் இல்ல புல்ல. ஹாய், ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு பேட்டி பாய்ஸ். ஏடா இன்னைக்கு வந்து வேற ஒருத்தர் சொல்றாங்கன்னு சொல்லி பாக்குறீங்களா? இவ்வளோ நாள் ஜோய் தான் வந்து உங்களை எல்லாரையும் வெல்கம் பண்ணிட்டு இருப்பார். இன்றைக்கி நான் உங்களை வெல்கம் பண்ணுறேன். ஏன்னா நான் நேற்றுலேருந்து மிஸ்ஸஸ் ஜோயா வந்து மாறிட்டேன். ஸோ இன்றைக்கி நாங்கள் வந்து ஆஃப்டர் வெட்டிங் இது எங்களோட ஃபர்ஸ்ட் டே. ஸோ நாங்கள் சில பிளான்ஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கிறோம். ஓகே, ஸோ தொடர்ச்சியாக இந்த வீடியோ பாருங்கள், உங்களுக்கு நாங்கள் என்னென்ன நடக்குமென்னு சொல்லி அப்டேட் பண்ணிட்டு இருக்கிறோம். ஸோ இந்த சேனலை யாராவது புதுசாக பார்க்குறீங்கன்னு சொன்னால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், அதோட இதை வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணி விடுங்க. ஓகே, வாங்க இப்போ வந்து வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நீங்கள் என்ன பிளான்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், ஸோ ஜோய் நான் வந்து பிளான் பண்ணோம். எங்களோட ஹனிமூனை வந்து நாங்கள் நூரலியாவில் போயிட்டு ஒரு 5 days வந்து ஸ்பெண்ட் பண்ணலாம்னு சொல்லி யோசித்தோம். ஸோ இப்போ வந்து நாங்கள் நூரலியாவுக்கு தான் போயிட்டு இருக்கிறோம். ஸோ காலையில் ஒரு 10 o'clock போல் வீட்டிலேருந்து வெளிக்கிட்டோம். இப்போ வந்து இடையில் வந்து போய் கொண்டிருக்கிறோம். இன்னும் ஒரு 2 hours நாங்கள் அங்கே போய் எங்களோட ஹோட்டலில் வந்து ரீச் பண்ணிடுவோம். ஆல்ரெடி ஜோய் வந்து புக் பண்ணியிருந்தேன் ஹோட்டலில் வந்து. ஸோ இப்போ நான் வந்து அவங்களுக்கு கால் பண்ணி நாங்கள் வாரது வந்து கன்ஃபார்ம் பண்ண போகிறேன். ஓகே, படியா கன்ஃபார்ம் பண்ணுங்கண்ணே. யா, பார்ப்போமே. இன்றைக்கு ஃபுல்லாக அசானியா வந்து வீடியோ வந்து செய்ய போகிறான்னு சொல்லி ஒரே என்னோட சண்டே. பார்ப்போம் எப்படி வீடியோ கொண்டு போகிறான்னு சொல்லி. ஓகே, கால் பண்ணுங்க, அவங்களுக்கு கால் பண்ணிட்டு. ஹலோ, குட் ஆஃப்டர்நூன். யா, ஐ எம் அஷானியா. Yes. Yeah, if there is any booking in my name. Hello. Hello. Yes, ma'am. Yeah, I am Ashania. So, is there is any booking in my name? Yes, ma'am. Okay, so we are coming now, and we'll be there at about. So within 2 hours we'll be there. So can you please make the arrangements for the room? Okay, ma'am. So, what type of room do you want? A couple room or a family room? Yeah, what's the room you have booked for us? Give me 1 minute, ma'am. Okay. Please ask the honeymoon decoration, right? Okay. ஃபுல் இங்கிலீஷில் கதை வருது. எல்லாத்தையும் டோட்டலாக கேட்டுருங்க, சரியா? பாருங்க, இதுதான் நம்ம போகிற இடம். எப்படி இருக்குன்னு பாருங்க. இந்த ஏரியாலாம் வந்து சூப்பர், நல்ல ஒரு லொக்கேஷன். நாங்கள் நூரலியாவுக்கு போகிறனால உங்களுக்கு எல்லாருக்குமே வந்து கண்ணுக்கு குளிர்மையான காட்சிகளை வந்து நிச்சயமாக பேட்டி யூடியூப் சேனலில் காட்டலாம். We are arranging family room for you. Okay. So we are staying there for 5 days. Yes, ma'am. Okay. So can you please do some decorations for the honeymoon? We already did it, ma'am. Okay. So we'll be there within 2 hours, right? Okay, ma'am. Okay. Thank you. You're welcome. இங்கிலீஷ் எப்படி அசானி உங்களுக்கு தெரியும்? இங்கிலீஷ் வந்து அது சொல்ல போனால் அது ஒரு பெரிய லாங் ஜேர்னி.
அப்படியா? சின்னன்ல நான் வாங்கின கூடாடி வந்து இங்கிலீஷுக்காக தான் நான் வந்து வாங்கியிருக்கேன். குளப்படி செஞ்செல்லாம் வாங்கினது இல்லை. எங்க டேடா வந்து கொஞ்சம் சோ ஸ்ட்ரிக்ட். எங்க அம்மாவும் தான். அவங்க நம்ம தமிழ் கதைக்கிறோமோ இல்லையோ கட்டாயம் இங்கிலீஷ் வந்து தெரிஞ்சிருக்கணும் என்றது அவர் ஒரு லட்சியம் என்றே சொல்லலாம். இங்கிலீஷ் தெரியாட்டி அவருக்கு வாழ்க்கை இல்லைன்ற மாதிரி தான் எங்க டேடா வந்து நினைப்பார். அப்படியா? யா. சின்னன்ல வந்து இப்ப நம்ம பைபிளும் வாசிக்கணும். பைபிள் எப்படி அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாரோ அதே மாதிரி இங்கிலீஷ் புக்குக்கும் கொடுப்பார் கட்டாயம். இங்கிலீஷ் புக்குக்கும் கொடுத்து நான் இப்போ இங்கிலீஷ்ல வாசிக்கும் போது ஏதாவது ஒரு மிஸ்டேக் நான் விட்டுட்டேன் என்று சொன்னா அடி என்று சொன்னா தரமான அடி விடு. ஸோ வீட்டுல 3 பேருக்குமே அப்படித்தான். அப்படியா? உங்களோட ஃபேமிலியில இருக்கிற மெம்பர்ஸ் எல்லாம் நல்லா இங்கிலீஷ் கேட்பாங்கண்ணே. நான் வீட்டில் வந்து எப்படின்னு சொன்னா எங்களோட டேடாவும் அம்மாவும் வந்து அவங்களுக்கு ஆசை இங்கிலீஷ் கதைக்கணும்னு சொல்லி ஆசை. நாங்க சின்னன்ல இருக்கும்போது அவங்களும் இங்கிலீஷ் கிளாஸுக்கு போயிட்டு இருப்பாங்க. அப்ப அவங்க என்ன செய்தாங்கன்னு சொன்னா அவங்களுக்கு கிடைக்காததை வந்து நாங்க 3 பேரும் வந்து கிடைக்கணும்ன்றதுக்காக வந்து எங்கள் 3 பேரையும் சின்னன்ல இங்கிலீஷ் மீடியத்துக்கு தான் விட்டு இருந்தது. அப்படியா? இங்கிலீஷ் மீடியத்துக்கு விட்டார், அப்புறம் எலக்யூஷனுக்கு விட்டார். அதாவது இங்கிலீஷுக்கு முன்னாடி நாங்க 3 பேரும் நிறைய கிளாஸஸுக்கு போயிருக்கு. அதுக்கு பிறகு இப்ப வந்து 3 பேருமே நானும் தங்கச்சி வந்து இங்கிலீஷ் டீச்சர்ஸா இருக்கிறோம். தம்பி வந்து இப்போ ஒரு அமெரிக்கன் கம்பெனில ஒர்க் பண்றார். சோ இங்கிலீஷ் வந்து இப்போ ஓகேயா இருக்கு. எல்லாத்தையும் தாண்டி இந்த ஹனிமூனை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த அதாவது நேத்து தான் எங்களுக்கு வெட்டிங், நேத்து தான் முடிஞ்சிச்சு. நேத்து நல்லா தூங்கினோம். காலையில் எழும்பி நான் தூங்கினான். நான் உண்மையா நல்லா தூங்கினது நான் சொல்லுவேன். ஆனா நான் எழுப்பி பார்க்கும் போதெல்லாம் நீங்க போன்ல வந்து வீடியோ எடிட் பண்ணிட்டு இருந்ததை நானே பார்த்துட்டு இருந்தேன். அப்ப நானே எழுப்பி என்ன தங்க அப்படிங்க தூங்கலையா கொஞ்சம் இருங்க நான் தூங்குறேன். எனக்கு தெரிஞ்சு நீங்க ஒரு 1/2 hour தூங்கிருப்பீங்க ஸ்டார்டிங்ல. 1/2 hour தூங்கிட்டு நீங்க எழுப்பி சொன்னீங்க இல்ல நான் கொஞ்சம் இருங்க நான் வீடியோ எடிட் பண்ணிட்டு வரேன், நான் பக்கத்துல இருந்து எடிட் பண்றேன், நீங்க தூங்குங்கன்னு சொன்னீங்க. அப்ப சரியா நான் தூங்கிட்டு திரும்பி எழுப்பி பார்த்தா திரும்ப வீடியோ எடிட் பண்ணிட்டு இருந்தீங்க. அப்ப நான் திரும்ப எழுப்பி சொன்னேன் தாங்க எனக்கு கொஞ்சம் சத்தமா இருக்கு, நீங்க என்ன செய்ய கொஞ்சம் சவுண்டை குறைச்சி வச்சு சொன்னேன். பிறகு பார்த்தா காலையில நீ பாக்குறேன் பக்கத்துல நீங்க இல்ல. பிறகு கொஞ்சம் இதுல நீ பாக்குறேன் நீங்க வந்து தட்டி சொல்றீங்க இந்த எழுமுங்க நம்ம வந்து போகணும் லேட் ஆகுது, நான் வீடியோல எடிட் பண்ணிட்டு அப்லோட் கொடுத்துட்டு லேட் ஆகுது நம்ம வந்து போவோம் வாங்கன்னு சொல்றேன். அப்ப நான் கொஞ்சம் நாங்க ஒரு 5 minutes தூங்கிட்டு வரேன்னு சொல்ல நீங்க சொல்றீங்க இல்ல நம்ம அங்க போயிட்டு நீங்க கார்ல வரும்போது தூங்கிட்டு வாங்கன்னு சொன்னீங்க. ஆனா கார்ல வரும்போது நீங்க தூங்க விடவே இல்லை. சாப்பாடு தீத்தி நானும் டயர்ட் ஆயிட்டு. பாருங்க ரிங் எல்லாம் வந்து போட்டு வேற உங்களோட ரிங்க காட்டுங்க. எனக்கு பிடிச்ச மாதிரி இருக்கு இந்த ரிங். என்னன்னு சொன்னா எனக்கு ஸ்டோன்ஸ் வைக்கிறது கொஞ்சம் பிடிக்கும். ஸோ ஸ்டார்டிங்ல நான் கேட்டேன், ஜோய் வந்து அதுக்கு இல்லைன்ற மாதிரி சொன்னேன். பிறகு பார்த்தா டிசைனே ஸ்டோன்ஸ் வச்ச மாதிரி வந்துட்டு ஸோ ஹாப்பி ஏன்னா பிகாஸ் கேர்ள்ஸ் வந்து கொஞ்சம் கிளிட்டரா விரும்புவாங்க. அப்படியோ? சரி, எனக்கு இது ஒரு முதல் பயணம், அதாவது ஒரு கேர்ளோட அதுவும் இந்த வைஃபோட இந்த ட்ரிப்பை வந்து ஆரம்பித்து போகிறது. எங்களோட ஒரு ஸ்டைல் ஒன்று இருக்குது. நாங்கள் என்னத்தை செஞ்சாலும் அதை வந்து எவ்வளோ விலைகள். இப்போ நாங்கள் இப்போ மட்டக்களப்புலேருந்து வெளிக்கிட்டு வந்து போய் கொண்டு இருக்கிறோம். இப்போ பாருங்கள் கிட்டத்தட்ட எத்தனை கிலோமீட்டர்ஸ் வந்துருக்கு? 117 கிலோமீட்டர்ஸ் இருக்கு. 3 hours வந்து காட்டுது. சரியா? அது என்ன காரணம்னு சொன்னா என்னடா 117 கிலோமீட்டருக்கு 3 hours வந்து காட்டுன்னு சொல்லி கேட்பீங்க. அது என்ன காரணம்னு சொல்லி பாத்தீங்கன்னா மக்களே இங்கால ஃபுல்லா மலையகம் என்ன பதுளையை தாண்டி தானே சரியா வந்து நம்ம போகணும். பதுளையை தாண்டி தான் நாங்க வந்து போகணும். அப்ப அதனாலதான் சுத்தி ஓடுறனாலதான் இதுக்கு வந்து 3 hours வந்து காட்டுது. அப்ப நாங்க போற ஹோட்டல் என்ன, அந்த ஹோட்டல்ல என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்கு, ஒரு நாளைக்கு எவ்வளவு காசு வந்து எடுக்கிறாங்க, ஒரு இப்போ நாங்கள் வந்து ஒரு ஃபேமிலியாக தானே போகிறோம், ஒரு கப்பல் ட்ரிப் பண்ணுவாங்க. அப்படியே ஒரு எங்களை போல வந்து புதுசா கல்யாண கண்ணாக்கள் இருக்கலாம், பழசா கல்யாண கண்ணாக்கள் இருக்கலாம், இப்படி நிறைய பேர் வந்து இருப்பீங்க. நீங்களும் கூட வந்து என்ஜாய்மெண்ட் பண்ணணும், எங்களை போல வந்து நீங்களும் என்ஜாய் பண்ணணும். என்னன்னு சொன்னா ஃபுல் வைட்லியா இருக்கு வீடியோ. ஓகே, என்னன்னு சொன்னா இப்ப எங்களுக்கு வந்து நேற்று கல்யாணம் நடக்கக்குள்ள வந்து எங்களுக்கு வந்து குகன் பாஸ்டர் தான் வந்து எங்களுக்கு வந்து அந்த என்ன சொல்ற பைபிள் ஸ்டடி எல்லாம் வந்து செய்தார். அப்ப அவர் வந்து சொன்ன விஷயம் வந்து முதல் விஷயம் வந்து தம்பி கல்யாணம் முடிச்சிட்டீங்கன்னு சொன்னா நீங்க செய்ய வேண்டிய வேலை ஹனிமூன் வந்து போங்க, போன் எல்லாம் வந்து ஆஃப் பண்ணிட்டு ஹனிமூன் போங்க. எல்லாத்தையும் தாண்டி கல்யாணம் முடிச்சிட்டு ஹனிமூன் போயிட்டு அதுக்கப்புறம் அப்படி விடுறல திரும்பி ஒவ்வொரு மாசம் நிறைய இடங்களுக்கு போங்க, நிறைய இடங்களை சுத்தி பாருங்க சொல்லியிருந்தேன். உண்மையான விஷயம் என்னண்டா இப்ப நிறைய பேர் வந்து விடுற பிள்ளைகள் என்னண்டா வேலைன்னு சொல்லி வேலைக்குள்ளேயே வந்து இருக்கிறார். நான் பிள்ளையா சொல்லலை, ஒவ்வொரு ஆகுற லைஃபும் ஒவ்வொரு வித்தியாசம் என்ன சார். சில பேருக்கு
போகணும்னு சொல்லி விருப்பமா இருக்கும். ஆனால் சூழ்நிலை வந்து விருப்பம் இல்லை, சூழ்நிலை அதுக்கேற்ற மாதிரி அமையாது. சில இதுல என்ன ஸ்கூல்ல நல்ல பிரின்சிபல் இல்லாட்டி லீவும் தர மாட்டார். லீவும் தர மாட்டாங்க. பிரின்சிபல் வந்து இந்த வீடியோ வந்து பாப்பீங்க, நோப்பை ஓட்டுறாதீங்க அசானியாக்கு. நேற்று நாங்கள் கல்யாணத்துலயே பெர்மிஷன் கேட்டுட்டோம். அப்ப என்னன்னு சொன்னா உண்மையான விஷயம் என்னன்னா, இந்த கம்ப்யூட்டர்லயே வேலை செஞ்சுட்டு இருக்கிறவங்களுக்கு வந்து கம்ப்யூட்டர்லயே வந்து பார்த்து கொண்டிருக்கக்குள்ள வந்து என்ன நடக்கும்னு சொன்னா, அந்த அந்த ஸ்கிரீன் எல்லாம் பார்த்து கண்ணால தண்ணி வரும். சரியா? அதாவது நீங்க வந்து ஒரு புது இடத்துக்கு வந்து ஒரு இயற்கையான இடத்துக்கு போகணும். இப்போ பிறகு வந்து எல்லா வேலையிலும் ப்ரெஷர் இருக்குண்ணே. எங்கட யூடியூப் வேலையிலையும் ப்ரெஷர் இருக்கு, டாக்டர் வேலை, இன்ஜினியர், எல்லாத்துலயும் ப்ரெஷர் இருக்கு. ஆனா ஒரு இடத்துக்கு போயிட்டு அமைதியா ஒரு பச்சை பசலைன்னு சொல்லி ஒரு இடத்துல போயிட்டு ஒரு கொஞ்ச நேரம், இங்கிலீஷ் டீச்சர் தானே, இங்கிலீஷ் டீச்சர்னால கொஞ்சம் நம்மள வந்து ஸ்பெல்லிங் மிஸ்டேக்குகளை கொஞ்சம் பார்த்து. பச்சை பசேல்ன்றது தமிழ் தானே ப்ரோ? தமிழா ப்ரோவா? சரியா? அப்ப அந்த கண்ணுக்கு குளிர்ச்சியா வந்து இருக்குமே, அதை வந்து நாங்க வந்து பார்க்கக்குள்ள வந்து கட்டாயம் வந்து எங்களுக்கு இருக்கிற அந்த ப்ரெஷரா இருக்கலாம், அவங்களுக்கு இருக்கிற அப்செட்டா இருக்கலாம், எல்லாமே வந்து ஓகே ஆகும். சரியா? அப்ப அந்த வகையில தான் நாங்க 2 பேரும் வந்து போறோம். இல்லக்காங்க, இப்ப ஒரு பிரச்சனை இருக்கு என்னன்னா, இப்ப நிறைய பேர் வந்து நினைக்கிறது வந்து இப்ப ட்ரிப் போகணும் சொன்னா நமக்கு லட்சக்கணக்குல காசு வேணும் சொல்லி, அதுதான் இருக்கிற மிகப்பெரிய பிரச்சனை. ஏன்னா நம்ம ஸ்ரீலங்கன் பட்ஜெட்ல நினைக்கிறது இப்ப எல்லாத்தோடையும் சேர்த்து இந்த ட்ரிப்பை வந்து மந்த்லி வந்து நமக்கு போறது கஷ்டம். ஆனா இப்ப லோ பட்ஜெட்லயும் வந்து நாங்க ட்ரிப்ஸ் வந்து போக முடியும். எஸ் 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 மனம் உண்டானால் இடம் உண்டு. அதாவது இப்ப நாங்க போற இந்த ட்ரிப் பேக்கேஜ் வந்து ஒட்டு மொத்தமா வந்து 40,000 ரூபா தான். 40,000 ரூபாய்க்கு தான் 5 days வந்து ரூம்ல வந்து ஸ்டே பண்ண போறோம். ஒரு நாளைக்கு வந்து 8,000 rupees per day, ரைட்? அப்ப இதே 40,000 ரூபாய்க்கு வந்து நான் எங்கட மட்டக்களப்புல இருந்து அப்படி பாத்தீங்கன்னு சொன்னா வாழைச்சேனியில வந்து பாத்தீங்கன்னு சொன்னா 5 star ஹோட்டல் இருக்கு. 1 day புக் பண்ணலாம் 65,000 1 day, only 1 day. பட் வந்து ஒரே நாள்ல அது முடிஞ்சிடும். அது ஒரு அடைக்கப்பட்ட ஒரு இடத்துல ஒரு ஸ்விம்மிங் பூலோ ஜஸ்டோ ஏதோ ஒன்றுல ஒரே நாள்ல வந்து முடிஞ்சிடும். அவ்வளவுதான் அங்க நடக்க போற விஷயம், வேற ஒன்றும் இல்லை. ஆனா அதை வந்து நம்ம இன்னும் கொஞ்சம் ஒரு பியூட்டியா படிவா கிரியேட்டிவிட்டியா பிளான் பண்ணோம்னு சொன்னா நிறைய விஷயங்கள் பார்க்கலாம். இப்ப வந்து நாங்க இப்போ உண்மையா ஸ்பெண்ட் பண்ண போற காசு, அந்த ஹோட்டலுக்கு ஸ்பெண்ட் பண்ண போற காசு 40,000 தான். பட் நாங்க என்ன செய்ய போறோம், அந்த இடத்துல இருந்து கொண்டு நிறைய இடங்களை போய் சுத்தி பார்க்க போறோம். சரியா? ஒவ்வொரு நாளும் வந்து நிறைய இடங்களுக்கு போக போறோம். அந்த நோரலியால என்னென்ன நல்ல நல்ல இடங்கள் இருக்குன்னு சொல்லி உங்களுக்கு தெரிஞ்சா, அதாவது இந்த வீடியோ வந்து பார்த்து கொண்டு உங்களுக்கு தெரிஞ்சா கட்டாயம் வந்து எங்களுக்கு வந்து கமெண்ட்ஸ் ஊடாக வந்து தெரிவிங்க. நாங்க அந்த இடங்களுக்கு வந்து கப்புள்ஸா, அதாவது ஜோய் அசானியா 2 பேரும் வந்து சேர்ந்து ஃபன் பண்ணி அந்த இடங்களையும் வந்து எங்களால் முடிந்த அளவுக்கு அழகாக வீடியோ எடுத்து உங்களுக்கு வந்து அந்த வீடியோ வந்து தாரதுக்கு நாங்கள் காத்திருக்கிறோம். ஸோ வந்து எங்களோட கல்யாணத்துக்காக வந்து நிறைய பேர் வந்து கடவுள்கிட்ட வந்து பிரார்த்தனை செய்திருந்தீங்க. எங்களுடைய கல்யாணத்தை வந்து லைவ் வீடியோவில் வந்து பார்க்கணும்னு சொல்லி நிறைய பேர் வெயிட் பண்ணி கொண்டு வந்தீங்க. வெரி சாரி. என்னன்னு சொன்னால் அந்த கல்யாணத்தண்டு வந்து கொஞ்சம் என்ன சொல்கிறேன், எல்லாருக்குமே கல்யாணத்தண்டு வந்து கொஞ்சம் டென்ஷனும் ப்ரெஷருமா இருக்கும். அப்போ அந்த டைமில் எல்லாம் ரெடி பண்ணிட்டேன். ஆனால் வந்து என்ன சொல்கிறது, ஸ்டடுனா அது செய்யலாம் போயிட்டு, ரைட்? அதாவது அதை கொடுக்க போகல இன்டர்நெட் இஷ்யூ ஆகிட்டு ஸ்டாண்ட் வந்து வைக்க முடியலாமல் போயிட்டு டக்குண்டு, அதாவது கல்யாணம் வந்து நாங்கள் பிளான் பண்ணது 6 மணிக்கு, நாங்கள் ஃபாஸ்டர் எல்லாம் வந்து ஆல்ரெடி வந்து நின்றுட்டாங்க. நாங்கள் கொஞ்சம் டிலே ஆகி போயிட்டோம். அப்போ எல்லாமே டிலே ஆகி போனதுனால அதில் கொஞ்சம் மெனக்கிறது கொஞ்சம் எங்களுக்கு டைம் காணாத போயிட்டு, அதனால அந்த வீடியோ தான் வந்து இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த வீடியோ பார்த்த பிறகு தான் இந்த வீடியோ வந்து பார்ப்பீங்க. ஸோ எங்களுக்கு வந்து விஷ் பண்ணாக்கள் எங்களுக்கு வந்து நிறைய வெளிநாட்டிலேருந்து நிறைய பேர் வந்து எங்களுக்கு வந்து கிஃப்டெல்லாம் அனுப்பியிருந்தீங்க. உண்மையாகவே வந்து உங்களை எல்லாருக்குமே வந்து ஒட்டுமொத்தமாக நன்றி. நான் ஒரு ஆள் 2 பேர் வந்து சொல்லாம கொரியர்ஸ் வந்துருந்துச்சு தாங்க. கொரியலா? எத்தனை உங்களுக்கா? டாடா வந்து எனக்கு ஒரு பார்சல் கொண்டு தந்தேன் என் கையில. ஓகே ஓகே. சோ கிஃப்ட்ஸ் எல்லாம் இருக்கு. நம்ம வீட்டை போயிட்டு அது எல்லாமே கிஃப்ட் நிறைய கிஃப்ட்ஸ் வந்து வந்திருக்கு. அந்த கிஃப்ட்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா கட்டாயம் வந்து அன்பாக்சிங் வீடியோன்னு, அதாவது நாங்க கூட பார்க்கல, எங்களுக்கு அந்த தூக்கி பார்க்கல ஆசையா இருந்துச்சு. அதை வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கணும்னு சொல்லி நாங்க கூட வந்து அதை ஓப்பன் பண்ணி பார்க்கல. என்ன காரணம்னு சொன்னா அந்த சந்தோஷமான தருணத்தை விவசாயிய உங்களோட தான் அதை நான் வந்து திறந்து பார்க்கணும்ன்றதுக்காக அந்த அவ்வளவு கிஃப்ட்ஸையும் வீட்டை வச்சு போட்டு முன்னுக்கு எப்படி இருக்கு பாருங்களேன். அந்த மேல வருது. அந்த மேல உங்களுக்கு தெரியுமோ தெரியல, எந்த மேல? முன்னுக்கு ஒரு மேல இருக்கு பாருங்க. ஜூமிங் பண்ணுங்க, மெதுவா ஜூமிங் பண்ணுங்க. சூப்பரா இருக்கா? விளங்குதா? ஓ
தெரியுது, வடிவா இருக்கு. அதான். எனக்கு இப்படியான ரோட்ஸ்ல வந்து போகணும் ஆசை. அதனாலதான் கடவுள் உங்களுக்கு என்ன தந்து அதாவது நேத்து கூட கல்யாணத்துக்கு யுதிஷ்டன் அப்பா வந்திருந்து அப்ப என்ன சொன்னார் உங்ககிட்ட? நீங்க உங்களுக்கு ஃபன்னுக்கு குறைச்சலே இல்ல, நல்ல ஃபன்னான ஒருத்தரை தான் நீங்க வெட்டிங் பண்ணிருக்கீங்க, எப்பவுமே சிரிச்சுட்டே இருப்பீங்க அப்படின்னு தான் சொன்னேன். அது எனக்கு உங்களை பார்த்த ஃபர்ஸ்ட் டே எனக்கு தெரியும். ஃபுல் ஃபன் பாய் என்றா? ஃபுல் ஃபன் பாய், எல்லாமே ஃபுல் ஆஃப் த்ரில்லிங்கா இருக்கும். நான் அடுத்த நாளைக்கு என்ன நடக்கும், இதுக்கு பிறகு என்ன நடக்கும்னு யாருக்குமே சொல்ல தெரியாது. உங்களோட மைண்ட்ல என்ன தோணுதோ அப்ப கடவுள் மேல பாரத்தை போட்டுட்டு ஆண்டவரை முன்னுக்கு வச்சுட்டு ஆண்டவருக்கு சித்தமான விஷயங்களை வந்து நாங்க செய்துட்டு போகல ஆண்டவர் எங்களுக்கு துணை நிற்பேர். எவ்வளவு பெரிய தடங்கள் வந்தாலும் எவ்வளவு பெரிய பிரச்சனைகள் வந்தாலும் நம்மளோட இயேசப்பா எங்களோட வந்து இருக்கிறேன். அவர் எங்களை முடிவு பெரிய காப்பாற்றுவார். ஒரு பாட்டு ஒன்று படிச்சு காடுங்களா எனக்கு என்ன ஒரு நல்ல ஒரு பாட்டு ஒன்று படிக்கும் சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி. சோஸ்திரம் இயேசுநாதா உமக்கென்றும் சோஸ்திரம் இயேசுநாதா, சோஸ்திரம் இயேசுநாதா உமக்கென்றும் சோஸ்திரம் இயேசுநாதா, சோஸ்திரம் செய்வேன் நின்னடியா திருநாமத்தின் ஆதரவில். கர்த்தர் செய்த எல்லா நன்மைக்குமே நம்ம அவருக்கு சோஸ்திரம் சொல்றேன். ஆமென். உங்களுக்கு ஒரு பிடிச்ச ஒரு இங்கிலீஷ் சாங் உண்டு எங்களுக்கு? எனக்கு பிடிச்ச இங்கிலீஷ் சாங்டா அது நிறைய இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து எனக்கு இந்த Then Sings My Soul வந்து பிடிக்கும். ஓகே, படிங்க. Then sings my soul, my Savior God, to thee. How great thou art, how great thou art. Then sings my soul, my Savior God, to thee. How great thou art, how great thou art. கொஞ்சம் வைபார மாதிரி படிங்களா? இது வந்து எனக்கு பிடிச்ச சாங். எனக்கு அந்த காமா ஜென்டிலான மியூசிக் வந்து கொஞ்சம் கூட பிடிக்கும். ஓகே, இப்போ எங்களுக்கு ஒரு வைபா. வாதையும் தன் கூடாரத்தை அணுகாது மகனே, பொல்லாப்பு நேரிடாது நேரிடாது மகனே. துதி அல்லேலூயா, துதி அல்லேலூயா, துதி அல்லேலூயா, ஆமென். துதி அல்லேலூயா, துதி அல்லேலூயா, துதி அல்லேலூயா, ஆமென். ஓகே, வை. எங்க கல்யாணத்துக்கு படிச்ச பாட்டுன்னு? கல்யாணத்துக்கு படிச்ச பாட்டு வந்து இது, உமக்கு சிங்காசனம் அமைத்திட ஆமென், உம்மை தொழுகிறோம் இயேசுவே, ஆமென். பரிசுத்த அலங்காரத்துடனே உம்மை துதிக்கிறோம் இயேசுவே, ஆமென். இப்ப என்ன சொன்னா தாங்க, இப்ப உங்களுக்கு தெரியும் எனக்கு மியூசிக் வந்து எனக்கு பிடிக்கும்ன்றது உங்களுக்கு தெரியும். சரியோ, உங்களுக்கு வந்து மியூசிக், எனக்கு வந்து மியூசிக் இருந்தால் அந்த உலகமே ஓகேன்ற மாதிரி தான் எனக்கு ஒரு ஃபீல். சரியா? அப்ப எந்த கலெக்ஷன்ல வந்து இந்த நேற்று எந்த வெட்டிங்ல படிச்ச அவ்வளவு சாங்ஸும் என்ன ஃபேவரட் கலெக்ஷன்ல இருக்கிற சாங்ஸ். நான் ஜபியனாக்கும் அதை பற்றி நான் எதுவுமே டிஸ்கஸ் பண்ணல. உங்களுக்கு தெரியும் ஜபியனாவோட நம்ம எந்த சாங்ஸ் பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணல. அப்ப வர்ஷிப் வந்து ஜபியனா எங்களுக்கு ஒரு 15 minutes நீங்க வந்து வர்ஷிப் பண்ணுங்கன்னு சொன்ன உடனே ஜபியனா ஓகே, அவருக்கு வந்து நிறைய பிஸி ஸ்கெடியூல் நேற்று அவர் வந்து ஓகேன்னு சொல்லி வந்துட்டார் நமக்கு. வந்தது பிறகு அவர் படிச்ச சாங்ஸ் எல்லாமே இப்ப நமக்கு ஒரு ஹார்ட் டு ஹார்ட் ஸ்பிரிச்சுவலா கனெக்ட் ஆகும் தானே. அவ்வளவு சாங்ஸுமே அவர் அந்த வர்ஷிப்ல வந்து இருந்துச்சு. அதுதான் சொல்றேன் ஆசானி, ஆண்டவர் சொல்லு. உங்களுடைய மன விருப்பத்தின்படி ஆண்டவர் எல்லாத்தையும் வாய்க்க பண்ணுவாங்க. ஆமென்.
வாய்க்கப்பண்ணி இருக்கிறார். அதாவது அசானியா, நாங்க ஆண்டவர நாமத்தை வந்து மகிமைப்படுத்துறதுக்கு நாங்க வந்து வெக்கப்படவும் கூடாது. அப்படியே நாங்க ஒவ்வொரு இடங்கள்லயும் வந்து ஏசப்பா வந்து உயர்த்தி ஆண்டவர் வந்து நாங்க வந்து மகிமைப்படுத்தும் போது ஆண்டவர் என்ன செய்வோம்னு சொன்னா நம்மளையும் வந்து உயர்த்தி வைப்பேர் மேலே. சிக்னல்ல வந்து எங்க அம்மா ஒரு விஷயம் சொல்லுவா, நீ ஒரு இடத்துல வந்து இயேசு என்று சொல்றது நீ வெக்கப்பட்டாய் என்று சொன்னார், தேவன் வந்து அவர சமூகத்துல உண்ட நாமத்தை சொல்றதுக்கு அவர் வெக்கப்படுவார். சோ அதனால நீ வந்து என்ன செய், எந்த இடத்துலயும் வந்து நீ இயேசு என்ற நாமத்தை வந்து சொல்றதுக்கு நீ வெக்கப்படக்கூடாது. ஏன்னு சொன்னா ஒரு சர்வ வல்லமையுள்ள தேவன். ஆமென். சோ அதனால நீ இயேசு என்று சொல்றதுக்கு நீ வெக்கப்படக்கூடாதுன்னு சொல்லுவா. Thank God. சோ சின்னல்ல உங்களோட வீட்டையும் அப்படித்தானே இருந்திருக்கு. மேனவசனம் சொல்லாட்டி சாப்பாடு தர மாட்டாங்க. இல்ல நான் அதான் நான் சொல்றேன், அதுக்காக நாங்க ஒரு மத வெறியர்களாக இருக்கக்கூடாது. எனக்கு அது பிடிக்காது. இப்ப நாங்க வந்து கிறிஸ்டியன்ன்றதுக்காக வேற மதங்கள்ல இருக்கிறவங்க எல்லாரையும் வந்து நாங்க இழிவா நினைக்கிறது, ஒரு கூடாம பாக்குறது. நான் அப்படிப்பட்டவங்க கிடையாது. நான் எல்லா மதங்களோடையும் மதங்கள்ல இருக்கிற எல்லாரும் எனக்கு வந்து பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். அவங்களோட எல்லா நிகழ்வுக்கும் நான் வந்து போவேன், அவங்களோட இருந்து நான் பேசுவேன், அவங்களோட கதைப்பேன், அவங்களோட வீட்டுல நான் சாப்பிடுவேன். அவங்க என்ன வந்து கூப்பிட்டு வாங்க தம்பி வாங்க சாப்பிடுங்கன்னு சொன்னா நான் போய் சாப்பிடுவேன். அவங்க நான் நேசிக்கிறேன். முன்னுக்கு இருக்கிற மேலேயே பாருங்க தங்க, சூப்பர். இல்ல சீரியஸ்லி நல்லா இருக்கு. கடவுளே, எனக்கு ஏதோ அந்த மலையில போய் நம்ம முட்டை போற மாதிரி இந்த ரோட் போற மாதிரி இருக்கு. ஓ அப்படி இருக்கும். இப்ப இந்த ரோடு அப்படியே போய் ஸ்ட்ரைட் வந்து மலையில வர்ற மாதிரி இருக்கு. அப்படிதான் இருக்கு. ஆனா அங்க போய் ஏறாது. இந்த பதுல ரோட்ல நோரலியா போறது நல்ல வடிவா இருக்கும் போல. இன்னும் 3 hours காட்டுது. நாங்க எத்தனை மணிக்கு போய் சேர போறோம்னு தெரியல. ஸோ வந்து இந்த வீடியோ ஃபுல்லாகவே வந்து நாங்கள் ட்ராவல் பண்ணுற வீடியோ, ஹோட்டலுக்கு போகிறது, செக்இன் பண்ணுறது, என்ன செக்இன் பண்ணுற வீடியோ வந்து நான் உங்களுக்கு தரேன். நாளையிலேருந்து கொஞ்சம் வீடியோ கொஞ்சம் ஃபன்னாக இருக்கும், முஸ்பாத்தியாக இருக்கும். ஃபுல்லாக வந்து மாறி இப்போ எனக்கு வந்து பார்ட்னர் வர இருக்குது தானே. ஸோ வந்து மாறி நாங்கள் வந்து வீடியோ வந்து செய்து கொண்டிருப்போம். சிக்னல் போட வெட்டிட்டு பார்த்தவன். ஸோ வந்து அவன் வந்து ஒன்றும் செய்யலை. கதைச்ச கதையில சிக்னல் கூட ஆகிட்டு. தங்கம் இப்ப சொல்லுங்க தங்கம், உங்களுக்கு ஏன் தங்கம் என்ன பிடிக்கும்? நீங்க வந்து ஒரு ஃபார்வர்டான கேர்ள். நீங்க நான் என்ன சொன்னாலும் செய்வீங்க டக்கண்டு. ஓ அது சொல்லலாம் தான். இல்ல அப்படி அதால வெட்டணும் பாருங்க. வெட்டணுமா? காதல் கண்ணை மறைக்கும்ன்றது தான் விளங்க. காதல் கண்ணை மறைக்கல தங்கம், உங்களோட வீடியோ வந்து உங்களுடைய கண்ணை மறைக்குது தங்கம். ஏசப்பா, என்ன டிரைவிங் எப்படி இருக்கு? Are you okay? Yeah. Are you ready to travel with you? Yeah, I'm ready to travel with you to the entire period of my life. இதால தானே என்ன? இதாலையா? அதால. ஏன் இது அல்லால போற? என்னது? சரியா நாங்க போறது? என்ன அப்படி கேட்டது? இது ஏதோ ஒரு கிராமத்துக்குள்ள போற மாதிரி இருக்குது எனக்கு. பிரச்சனை இல்லை. ஓகே 110 கிலோமீட்டர் காட்டுச்சு. இப்போ 103 கிலோமீட்டர். நானிஷா அந்த மலையை நம்ம கிட்ட போய் பார்க்கலாம். உண்மையாவா? உங்களை நான் மலையில ஏத்துறேன். இப்ப மலை பிரதேசத்துக்கு தானே போறோம். எனக்கு மலை பிரதேசத்துக்கு போறது எனக்கு பிரச்சனை இல்லை தங்க. எனக்கு மலை பிரதேசம் எனக்கு பிடிக்குமா? பட் எனக்கு ஒரே ஒரு பிரச்சனை தான் தங்க இருக்கு. என்ன பிரச்சனை? நான் உங்கள்ட்ட நிறைய தடவை அந்த பிரச்சனையை சொல்லிருக்கேன். ஞாபகம் இந்த சொல்லுங்க பாப்பா. என்னடி மசுக்குட்டி? அங்க மசுக்குட்டி இருக்காது தங்க. மசுக்குட்டி அங்க இன்னொன்று இருக்கு தங்க. யா தங்க. அட்டை 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 பிடிக்காதோ உங்களுக்கு? அட்டைக்கு நான் எங்கட அத்தை ஒரு ஆள் இருக்கிறாங்க. லடாட
அப்பாண்ட தங்கச்சி ஓகே டடா கத்தை எனக்கு அவ பாட்டி. ஆனா நாங்களும் அவங்கள மதிய அத்தை சொல்லி பழகிட்டோம். ஓகே அப்ப அவ இருக்கிறா, அவட்ட நான் கேட்டிருக்கேன். அவ சொல்லுவா அதெல்லாம் பழகிட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா என்ன பிரச்சனை, அதுக்கு வந்து நம்ம சோப்பும் இது இருக்குதானே, என்னது உப்பு, ஓமம், சோப்பும் உப்பும் வந்து அவங்க ஒரே கால்ல யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. ஓ நம்ம அந்த புது பாலம் போட்டிருக்காங்க, உடைஞ்ச பாலம், அதுல போற மாதிரி ஃபீலிங் இருக்கு. இந்த லொகேஷனை வந்து பாருங்க மக்களே, உங்களுக்காக தான் நாங்க வாரோமே. இல்ல எங்களுக்காக தான் வாரோம். அப்படி நீங்க பச்சையா போய் சொல்லக்கூடாதுங்க. காலையில நித்திர கொண்டால எழுப்பி வாற்றி போகலாமன்ட்டு போண்டாப்பா. காலையில பார்த்தா ஆள் ஃபுல்லா நித்துறடாப்பா, ஃபுல்லா சுருண்டுட்டு படுக்குறா. அவரா எழுப்புனாலும் நாளைக்கு போக மாட்டேன் கேட்டேன்னு. காலையில நாளைக்கு போக மாட்டேன். அவனு ரூம் எல்லாம் வந்து புக் பண்ணியாச்சு, அங்க செக்இன் பண்ணியாச்சு, வண்டி காசு நாங்க பே பண்ணியாகணும், போனாலும் போகலாட்டின்ட்டு. அப்படியோ சரி அப்ப வாரம். இப்பயே ஆல்ரெடி லேட் 2 o'clock போகணும். நம்ம அங்கங்க நின்று இனி அந்த கல்யாண வீடியோ எடிட் பண்ணதெல்லாம் இப்போ எடிட்டிங்லாம் நம்ம இது செய்யறதுனால அதனால தான் டிலே ஆகிட்டு. போஸ்ட் பண்ணது, அதுக்குரிய தம்ப்லைன் செஞ்சது, அதுக்குரிய வேலையெல்லாம் செஞ்சனால ஃபுல் டிலே ஆகிட்டு. ஓகே மக்கள், இனி நான் வந்து கொஞ்சம் தூரம் போயிட்டு வீடியோ வந்து கண்டினியூ பண்ணுறேன். ரைட் காய்ஸ், இங்கே பாருங்க யானை வந்து அப்படி இருக்கு. மகாவலி ரிவர். சார் இந்த யானைக்கு ஏதாவது ஒன்று சொல்லுங்க, என்ன சொல்ல போறீங்க? நல்லா இருக்குதுங்க. முதல்ல யாரையும் பார்த்தா பயமா இருக்குங்கிற ஏரியால வந்து அடிச்சிட்டு வண்டி. இங்க யானை வந்து கியூட்டா சாப்பிடுது. கியூட்டா சாப்பிடுதா? என்னடி இப்படி சொல்ற? முன்னக்கு பார்க்கும்போது அது தும்பிக்கையால எடுத்து சாப்பிடுது. உண்மையாதான். அதுக்கு முன்னுக்கு அது அந்த தண்ணிக்குள்ள படுத்து இருந்துச்சு முதலாவது. நான் ஏதோ ஒரு கல் இருக்குன்னு தான் நான் நினைச்சேன். பிறகுதான் பார்த்தா அந்த கல்லை ஆடுற மாதிரி இருந்துச்சு. அங்க பாருங்க, முன்னுக்கு வந்தா சாப்பிடுது தும்பிக்கையில. அது அந்த புல்ல உதறும். இல்ல புல்ல புடுங்கி உதற புல்ல புடுங்கனோனே அந்த புல்லுல வந்து மண் இருக்கு தானே, அந்த மண்ணை உதறி போட்டு தான் சாப்பிடும் தெரியுமா? அது உண்மையா? ஒரு உடம்பெல்லாம் புள்ளி புள்ளியா இருக்குனே. உடம்பு பெரிய ஒரு சரியான ரஃப்பான இது தோல். ரஃப் அது மாதிரி. பாருங்க இந்த பாலம், இந்த பாலத்துல பியூட்டியை பாருங்க. இந்த பாலத்துல இந்த எல்லாரும் அதை தான் பார்த்து கொண்டிருக்காங்க. சரி நம்ம போவோம்னே, லேட் ஆயிட்டு நமக்கு. இப்படி இருந்தா எப்போ போகிற ஹோட்டலுக்கு? 2 மணிக்கு செக்இன் பண்ணுறோன்னு சொன்னாங்க. இப்போ டைமை பாருங்க மக்களே, 2:06. இன்னும் 2 hours ஓட்டம் இருக்கு. எத்தனை மணிக்கு போகிற மாதிரியா? 4 மணிக்கு தான் போகிறோம். மணியா 3 இல்லை. அங்கே பாருங்க அந்த எடுக்குது. எடுக்குதா? அங்கே பாருங்க, இங்கே திரும்புதானே. அது பாருங்க மூத்த காட்டுது இல்லையே. மூத்த கொஞ்சம் காட்டேன், மூத்த காட்டுது இல்லை. நைஸ். இங்கே பாருங்க மாங்காய் இருக்கு. மாங்காய் வாங்கிட்டு. இது எந்த இடம்? இது மகாவலி ரிவர்ட ஒரு சைடுன்னு நினைக்கிறேன். அப்படிதான் நினைக்கிறேன். போய் பாப்போம். ஏறவே கஷ்டமா இருக்கு. ஐயோ செப்பலாம் கொண்டு போயிடும் போல. இங்க பாருங்க மலையெல்லாம் அப்படி இருக்கு. செப்பலாம் கொண்டு போயிடும் போல. போயிரு. சரியான காத்தா இருக்குன்னு. சரியான காத்து. ஓ நோ. நாங்க சாப்பிடும். எப்படி இருக்கு இந்த அனுபவம்? எப்படி இருக்கு மாங்காய் பாருங்க. மாங்காயும் தூளும் மாங்காய் சூப்பரா இருக்கு. ஆனா கொஞ்சம் விலை கூட. விலை கூடயா? எவ்வளவு? 200. பாருங்க ஆள் படுற பாட்டு. கேப் விட்டா பறந்துரும் போல இருக்கு. கேப் பறந்துரும் போல இருக்கான். கீழே நிறைய ரோட்ஸ் போகுதுங்க. கீழையா? அங்க பாருங்க, கீழே குளம் மாதிரி இல்ல இருக்கு. இது வந்து ஒரு டேம் நினைக்கிறேன். ஓகே. அங்கால குளம் இருக்கு. சாரி, எங்கால? இங்கால டேம் இருக்கு. பாப்போமே, வாங்க போவோம். அதுதானே வந்து சொல்லுவேன். நம்மளோட காரை வந்து அங்க பார்க் பண்ணி வச்சிருக்கேன். ஓகே.
இந்த இது என்ன இருக்கு வாசிங்கம்மா. Anaturuda Gakada Dala Gabu Machi. Aya, make a Mahavali Dam the Randanigalani. Ah, Randanigal Dam. பயங்கர காத்தா கிடக்கு பாருங்க மக்களே காட்டுறோம். எப்படி இருக்கு தண்ணியை பாருங்க பச்சை பசலைன்னு சொல்லி இருக்கு. ஸ்விமிங் பூல் இருக்க தண்ணி மாதிரி இருக்கு. தோன்றாப்பா ஆனா சரியான ஆழமா இருக்குண்டி. பயங்கர டீப்பா இருக்கு. சொல்லுங்க இந்த பாலத்தை பத்தி. இந்த பாலத்தை பத்தி අයියා මේක ගැන අපිට පොඩ්ඩක් කියන්නකෝ. மாவெளிக்காக அரசு கல்ல தான் டேம் வச்சாங்க. அத குறுக்கால டேம் அடிச்சிருக்காங்க. ஓ මේකෙන් කරන්ට් එකට පවර් සප්ලයි මේ ඒකට ගන්නවා. ඒකෙන් අරගෙන වැඩි වතුර පන්ට අපේ ජලාශයට. இது வந்து மின் உற்பத்தி செய்யற ஒரு நிலையம். ඒ ජලාශයෙන් කෙලින්ම ආය නැවත මහවැලිගලට. அடுத்து මහවැලිගඟෙන් මිනිපේ අමුණ ඊළාට මහවැලි ඇලවල් දෙක. දකුණු ඉවුර වංගික. ඒ දෙකෙන් කෙලින්ම ලෝකල් ඔය සීකලාපේ සීකල. ඔව් ඒ කොට අර වැස්ස ටයිම් දොරටු අරින්න තියෙනවා මේ හරිය තුන. මේ කොහොම හරින. ஓகே थैंक यू. අපරේ தங்கம் அந்த மாங்காய் கொடுக்கணும். ஓ இங்க அதனால டக்குன்னு ஓடிட்டேரா. மழை வந்துச்சுண்டா இந்த டேமோட வான்கதை நம்ம உன்னிச்சையில இருக்கிற மாதிரி இந்த டேமோட வான்கதவு அங்க வரைக்கும் திறப்பாங்களா? அவ யோசிச்சு பாருங்க எவ்வளவு தண்ணி இதால போகும்னு சொல்லி. ஓ மை காட். அவ திறக்கிற டைம் வந்தோம்னு சொன்னா திறக்கிற டைம் வந்தோம்னு சொன்னா அந்த வாட்டர் ஃபால் மாதிரி வேற சூப்பர். தாங்க கொஞ்சம் கொஞ்சம் பிடிச்சுக்கலாம் கொஞ்சம் பிடிச்சுக்கலாம். குரங்கு ஹலோ மை டியர் ஹவ் ஆர் யூ. பறிச்சிட்டு போயிடும் கவனம் இதை கொடுப்போம். கவனம் மை காட். என்னடி குரங்குக்கு சாப்பாடு கொடுக்குறா 200 ரூபாய்க்கு மாங்காய் வாங்கிட்டு. எனக்கு குரங்கு விருப்பம் உங்களுக்கு தெரியும் தானே. குரங்கு விருப்பமா அது வாரு அது எப்படி தின்னுதண்டி வாரு. அட 200 ரூபாடா அந்த மாங்காட விலை 200 ரூபா. நெக்ஸ்ட் டைம் குரங்கு வர முன்னுக்கு நான் சாப்பிட முடியும். குரங்கு சாப்பிடுதா நீங்க சாப்பிடுறீங்களா வாகுமா? ஓ எப்படி வாங்கி சாப்பிடுங்க? கடிச்சு போட்டுரும். அது கொச்சிக்காத்தூள தொடச்சிட்டு சாப்பிடுது. கொச்சிக்காத்தூள தொடக்குதா? ஓ இங்க பாருங்களா நான் கொடுக்குறேன். இது கொச்சிக்காத்தூள் இருக்கா? பாவமா இதை பாவமா இப்படி சாப்பிடுமுண்டி. கையால துடைக்குது. ஐயோ நான் எல்லாருக்கும் தரல. ஓ மை காட். ஆஞ்சிரும் போல இருக்கு. என்ன எனக்கு வருது கொடுக்கவா? நீ ஏன் சாப்பாடு கொடுக்க? இங்க நான் ஒரு குரங்கு இருக்கு இந்தா எனக்கு வை. இங்க பாருங்க கடைசியில என்ன மிஞ்சிருக்குன்னு பாருங்க. அப்ப நான் என்ன தடி தின்றேன். இந்தா இந்த இதை கொடுவோமே அதுக்கு. இது வாங்காது போல. கவனம் காத்தும் சரி அடிக்குது. இது வாங்காது அது. இத வாங்காதீங்க பாருங்க. அதுக்கு தெரியும் தானே. வா போ அங்க ஒண்ணு அங்க போய் பாத்து அதுல அந்த டேம் பாத்துட்டு போ. சரி அப்படி போவோம் ஏறி போ. நம்ம எவ்வளவு தூரம் இன்னும் போக வேண்டியிருக்கு. இப்ப வார வழியில எப்படியே நின்று பார்த்தா வீட்டு வரும் இல்லையா? வீட்டையா ஹோட்டலுக்கு போறோம் இல்லையா? ஓ மை காட். உங்களை தள்ளிட்டு போகுதுன்னு காத்து ஏறா வர. ஓ நான் நடக்கல மக்களே. காத்து என்ன வந்து தங்கம் எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருக்கா ஜனனியக்கான்னு சொல்லி. அவ எப்படின்னு சொல்ல சரியான மெல்லிசு சரியா? ஓகே அவ வந்து அவனை தூக்கிட்டு போயிரு. அப்படியே உன்னை விட்டுருமா அங்க. டைம் வந்து பாருங்க நேரம் முழங்குதா. ஆனா பசிக்கல தாங்க நமக்கு. பசிக்கல எப்படி பசிக்கும்? அந்த மரத்தை பாருங்க. சந்தோஷமான விஷயங்கள் நடக்கும் போது இப்படி பசிக்கும். பசிக்காதா? இங்க பாருங்க மேல பாருங்க எப்படி இருக்கு. 200 ரூபாய்க்கு மாங்காய் வாங்கி குரங்கு கொடுத்து போட்டார். ஓ வரப்படா பக்கத்துல நீ. ஓ
சரி ஏறிடும்டாப்பா காருக்குள்ளே நினைக்கலாப்பா ஒன்றும் ஏறடி ஓ ஓ ஓ இல்ல ஏறி டோரை பூட்டுறதுக்கே இங்க வாங்க நம்ம இப்ப விடுறேன்டா அதே பூட்டுதானே அதே பூட்டுது அவ்வளோ காத்து இங்க வேற மேஜிக் திறக்கிறதே கஷ்டம் கஷ்டப்பட்டு தான் திறக்கணும் விடவா திரும்ப அசானி 2 மணிக்கு செக்கின் ஆகும் நீங்க சின்ன பிள்ளைகள் மாதிரி விளையாடி கொண்டிருக்கீங்க ஒரு நாளைக்கு 8000 ரூபா காசு சரியா நம்ம அப்படி இல்லாட்டி டொமஸ்டிக் பெட்ல ஒரு நாளைக்கு 1500 ரூபாய்க்கு புக் பண்ணி கூட வந்திருக்குதான் சரியா நம்ம போகிற ஹோட்டல் வேற லெவல் ஹோட்டல் சரி சும்மா இப்போ ரோட்ல வந்து நின்றுட்டு நம்ம இதை பார்த்து கொண்டு இருக்கோம் இவருங்க வாங்க பாருங்க மக்களே இப்படி இருக்கு மாங்க சீரியஸ்லி நீங்க எனக்கு ஏசுறீங்களா தாங்க அங்க பாருங்க அது வாழைப்பழம் சாப்பிடுது குரங்குற வீடியோ தான் ஃபுல்லாக வரும் பொழுது யூடியூப்ல நீ அது எவ்வளவு உரிச்சு பாத்தீங்களா தோலோட சாப்பிடல உரிச்சு சாப்பிட்டு தோலை போடும் பாருங்க Oh my God. பாத்தீங்களா நானும் என்ன பாருடி நான் பாவண்டி போவண்டி யா நீங்க பாவம் என்று விளங்குதுதான் பின்னுக்கு காட்டுங்க அப்படியே ஃபுல்லா நம்மட உடுப்பு சாமான்களும் அது இதுவும் வீட்டுல ரூம் மாதிரி இருக்கு வீட்டு ரூம் மாதிரி தான் இருக்கு இல்லையா பொழுது படுறதுக்கு முதல் போய் சேருவோம் பாப்பா ஓகே வீட்டு அம்மா கேஸ் ஆயிடுவாவோ இந்த லொகேஷன் நல்லா தான் இருக்கு அப்படி எடுத்த மாதிரியே வாங்க அப்படியே காட்டுவோம் என்ன சீட் பெல்ட் காருக்குள்ள ஏறணும்னா அவி இது என்ன ஃபுல் அடைச்சிருக்கிறனால இது வெயில் தான் வெளியில கிளைமேட் ஆனா குளிர் காத்து குளிர் இல்ல சரியான காத்து ஆனா சரியான வெயில் சரியான காத்து ஆனா சரியான வெயில் தங்கம் இந்த பாருங்க இந்த குரங்கு கொஞ்சம் இல்லைங்களா இந்த இது பிள்ளைகளுக்கு சின்ன பிள்ளைகளுக்கு சொல்லுவாங்க மங்கி கட் வெட்டின்னு சொல்லுவாங்க ஏன்னா இந்த குரங்கோட தலை மாதிரியே அவங்களுக்கு வெட்டுறது அதனால ஒரு ஃபேஷன் வந்தது மங்கி கட்ன்னு சொல்லி ஓ அப்படியோ யா சரி மங்கி கட் ஜூம் அவுட் பண்ணுங்க ரைட் ஓகே வா பாலத்துல ஏறுறோம் காத்து நம்மளை விடுதே இல்லையா ஏறுறதுக்கு செகண்ட் கியர்ல போய் ரந்தேனிக்கல இங்கே இனி ஒரு இடம் நிப்பாட்ட கூடாடாப்பா நம்ம போய் சேருவோம்டாப்பா முதல்ல ஹோட்டலுக்கு போயிட்டு நம்ம அங்க இருந்து நம்ம எங்க வேணாலும் போவோம் எல்லா இடம் நிப்போம் முஸ்பாத்தி காட்டுவோம் 2 காதல எடுத்து வச்சிருக்கோம் காருக்கு விண்ணுக்கு அது நான் தான் எடுத்து வச்சேன் நீங்க எடுத்து வைக்கல டேபிளும் இருக்குனே டேபிள் நான் தான் எடுத்து வச்சேன் அடியோ இதெல்லாம் பயங்கர காத்தா இருக்குடி ஸ்டீரிங் நான் விட்டுல காணா விட்டுது இங்க பாருங்க அம்மாட்ட சரி மகாவலி ஏதோ ஒரு இதுல வருது எனக்கு தாங்க இந்த ஹிஸ்டரி எல்லாம் கொஞ்சம் தெரியாது ஐ எம் வெரி புவர் அதுல எல்லாரும் எல்லா விதத்திலையும் தேர்னவங்க கிடையாது தானே இப்ப உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்துல நீங்க பெர்ஃபெக்ட் இல்ல தாங்க இப்ப என்னன்னா நமக்கு ஸ்கூல்ல கிரேட் 10 வரைக்கும் 10 11 வரைக்கும் படிப்பிக்கிறது நமக்கு ஹிஸ்டரி எல்லாம் ஒரு 9 பாடம் இருக்குது நம்ம படிக்க வேண்டியது அப்ப அந்த ஹிஸ்டரி பாடம் எல்லாம் படிப்பிக்கிறது தான் ஆனா எனக்கு ஏதோ தெரியல அந்த ஹிஸ்டரியில வந்து நிறைய மன்னர்களோட பேர் அது இதெல்லாம் வந்ததால எனக்கு இந்த ஹிஸ்டரி பிடிக்காது அப்ப இந்த குலங்கள் அதெல்லாம் எனக்கு தெரியாது நான் சொல்றேன் நான் இங்கிலீஷ் மீடியம் தான் படிச்சேன்னு சொல்லி அப்ப எனக்கு வந்து அந்த டைம்ல இங்கிலீஷ் எல்லாம் பெருசா தெரியாது அப்ப நான் என்ன செய்யறேன்னு சொன்னா புத்தகத்தையே ஃபுல்லா பாடமாக்குறேன் புத்தகத்தையே ஃபுல்லா நமக்கு பாடமாக்கல தானே அவர் கொஞ்சத்தை என்ன செய்யறதுன்னு சொன்னா இப்ப என்ன டீச்சர்ஸ் பழைய டீச்சர்ஸ் பாக்குறாங்கடா அவங்களுக்கு விளங்குதோ தெரியல ஒரு நல்ல போல ஒன்றை வந்து பாடமாக்குறதாங்க பாடமாக்கிட்டு என்ன கேள்விகளும் அதே ஆன்சரை நான் எழுதி விடுவேன் என்ன சொல்றா எப்படி பாஸ் பண்ண சில क्वेश्चंसக்கு என்ன செய்வேன்னு சொன்னா விட தெரியாட்டி கேள்வியே this means ன்னு சொல்லிட்டு கேள்வியை பார்த்து ஆன்சர் எழுதி போட்டு வந்துருவேன் அட பாவி இப்ப நான் வந்து எக்ஸாம் பேப்பர் திருத்தும் போது
நான் அதே விஷயத்தை நான் வந்து என் லைஃப்ல பாக்குறேன். பிள்ளைல எந்த பிள்ளையில எனக்கு அப்படி எழுதி தருங்க. வெளியே தெரியுது. நீ என்ன இரு, நீ பாஸ்போர்ட்னியா சரி போடலானே. போடல. இப்போ நான் வந்து क्वेश्चन காப்பி அண்ட் ஆன்சர் எழுதி போட்டு 0 மார்க்ஸ் போட்டு கொடுக்கிறது. ஓ மை காட். ஃபுல் காடு, அங்கால வந்து டேம், நடுவுலனா அங்க நடுவுல நான். அதாவது வேற குரங்கு. அதாவது பாக்குற வியூவர்ஸ் வந்து இதை வந்து எப்படி பார்க்கணும்டா, நீங்களும் டிராவல் பண்றீங்க சரி. டிராவல் பண்றீங்க. இப்ப உண்மையான விஷயம் என்னன்னா, இது வந்து எங்களோட ஹனிமூன். நாங்க போன்ல ஆஃப் பண்ணி போட்டு ஃபன் எடுக்கலாம். போன்ல ஆஃப் பண்ணி போட்டுல உங்களுக்கு உங்களோட வெல் விஷஸ். இப்ப நான் போயிட்டு இருக்கும் போதே ஒரு 10 பேருக்கிட்ட கால் பண்ணி, தம்பி போனை விட்டு போட்டு நீ உன்னோட வைஃபோட டைம் ஸ்பெண்ட் பண்ணேன்னு சொல்லிட்டாங்க. சரியோ, போன் எல்லாம் ஒரு 3-4 டேஸுக்கு விடுன்னு சொல்லிட்டாங்க. ஆனா நீங்க என்ன செய்றீங்கன்னு சொல்ற, எந்த கையில போனை திறந்து வீடியோ எடுத்துட்டு வான்னு சொல்றீங்க. அது பழகிட்டு இப்ப, அதான் நான் சொன்னேன்னு. இல்ல நான் அவங்ககிட்டயும் உடனே சொன்னேன் தானே, இப்படித்தான் அம்மா இப்படித்தான் என்னன்னு சொன்னால் ஜோய் வந்து போன் எடுத்து வீடியோ எடுக்கலன்னா ஜோய் வந்து டிப்ரெஷன் ஆயிடுவேன். ஃபுல் டிப்ரெஷன் ஆயிடும். அப்ப ஜோய் அந்த குடிக்கிறார்கள் இருக்கு தானே சாரி, குடிக்கிறார்களுக்கு ஒரு டைமுக்கு பிறகு வந்து குடிக்கல இருந்து கை இல்லாம கிடக்கு. அதே மாதிரி எனக்கு இன்னைக்கு வந்து ஒரு வீடியோ யூடியூபுக்கு வந்து நான் எடுக்கலன்னு சொன்னா எனக்கு ஃபுல் டிப்ரெஷன் ஆயிடும். அந்த என்ன எப்படி டிப்ரெஸ் மயில் எல்லாம் இருக்கு ரோட்ல, அது ஜோய் எப்படி டிப்ரெஸ் ஆவாருன்னு நான் சொல்றேன். ஜோய் வந்து யாரோடையும் கதைக்க மாட்டேன், ஃபுல்லா யோசிச்சுட்டு இருப்பார். அப்ப நான் கால் பண்ணி, தாங்க என்ன தாங்க யோசிக்கிறீங்க அப்படின்னு சொன்னா, சிசி நிறைய வேலை அதுக்கு ஒண்ணு முடிக்கல அப்படி இப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருப்பேன். அது யாரோடய ஒருத்தரும் ஒன்று காய்க்கவும் மாட்டேன். அப்போ உடனே நான் செய்யறேன்டா, உடனே ஜோய் வந்து அப்செட்டா காய்க்கிறேன்டா, தாங்க வீடியோ எடுத்தீங்களா, அதான் ஒரு தடவை பார்த்துட்டு இருக்கேன், இன்னும் வரல, வீடியோ எடுக்கிறவன் வரல. சரி ஓகே, அப்ப வீடியோ எடுத்துட்டு வாங்கன்னு சொல்லி நான் அதுக்கு எல்லாம் கதைச்சு ஓகே எடுத்துட்டு வந்த பிறகு திரும்பியும் அப்செட் ஆயிருந்தாங்க. தங்கம் என்ன எடிட் பண்ணிட்டீங்களா? இல்ல எடிட் பண்ணிட்டு இருக்கேன். இல்ல வீடியோ எடுத்து வந்ததுக்கு பிறகு நான் கால் பண்ணா கால் வந்து கட் ஆகும், இல்லாட்டி நோ ஆன்சர்ல இருந்துச்சுன்னா இப்ப நான் விளங்கிடும். ஓகே ஜோய் வந்து இப்ப எடிட் பண்ணிட்டு இருக்கிறேன், நம்ம ஒரு பிரச்சனையும் படுத்தக்கூடாதுன்னு சொல்லி நான் யோசிப்பேன். பிறகு நான் என்ன செய்யறேன்னு சொன்னா, நமக்கு தெரிந்த டைம் தான் எடிட்டிங் டைம்னு சொல்லி அது பிறகு நான் என்ன செய்யறேன், ஒரு டைமுக்கு பிறகு யூடியூப் ஸ்டுடியோ போய் ஆன் பண்ணி பாக்குறது. அப்லோட் ஆகுதா என்று பார்த்து ஓகே அப்லோடிங் என்று வந்தா அந்த டைம்ல நம்ம கால் பண்ணலாம். அப்ப அப்லோடிங் வந்தது பிறகு கால் பண்ணுவேன். இப்ப அப்லோடிங் ஆகி தம்ப்நெயில் எல்லாம் போஸ்ட் ஆயிட்டுன்னு சொன்னா அதுக்கு பிறகு ஓகே இப்ப நம்ம என்னவும் கதைக்கலாம்ன்ற ஒரு சிச்சுவேஷனுக்கு வந்துருவேன். ஃபுல் ஃபன்னா இருப்பீங்க. அப்ப என்ன கதைக்கிறதுனாலும் முதலாவது நான் யூடியூப் ஸ்டுடியோ போறது, போயிட்டு பாக்குறேன் வீடியோ போஸ்ட் ஆகுதா, தம்ப்நெயில் போட்டாச்சா, அப்லோடிங் முடிஞ்சுதா, ஷெட்யூல் டைம் ஆயிட்டா, சரி அப்ப இதுக்கு பிறகு நம்மளோட பிரச்சனை கதை ஏதாவது இருந்தா கதைக்கலாம்ன்றதை நான் முடிவெடுக்கிறேன். பரவாயில்லையே, நல்லா புரிஞ்சு கொண்டியே, நல்லா புரிஞ்சு வச்சிருக்கியே. இப்படிதான் இப்ப உங்களுக்கு தெரியும். சரி இப்ப நான் ஒரு இடத்துல அப்செட் ஆயிருக்கேன்னா நீங்க என்ன செய்வீங்க? எனக்கு என்ன செய்வீங்க? ஐஸ்கிரீம் வாங்கி தருவேன், கேக் வாங்கி தருவேன், வேற ஹக் பண்ணுவேன். இங்க யானை எங்க? குரங்கு பார்த்தாச்சு. யானை வடிவ ஜூம் பண்ணி காட்டுறீங்களா? குரங்கு பார்த்தாச்சு. கதையா காட்டுங்க. பார்த்தாச்சு. ஓகே சூப்பரா இருக்க யானை. ஆனா இந்த யானை எல்லாம் காமா. ஜூம் அவுட். இந்த யானை எல்லாம் தாங்க காமா இருக்கா? அப்ப உங்களுக்கு கொஞ்சம் ரகடா இருக்கணுமா? அடிச்சு திறத்து நம்மள காரை விட்டு அப்ப தெரியும். நான் நேற்று ஒரு வீடியோ பார்த்து கொண்டிருந்தேன். அதுல வந்து ஒரு கார்ல வர்றாங்க, யானை இப்படித்தான் நார்மலா நின்றுட்டு இவங்க கார்ல வரும்போது இவங்களும் இது கிடைக்கல. இப்ப இதே மாதிரி ஒரு பெண்ட், சரி இதே மாதிரி ஒரு பெண்ட்ல அவங்க வந்து பெண்ட் பண்றாங்க, அந்த பெண்ட்ல அங்கால யானை நிக்குது. திடீர்னு பார்த்தா யானை வந்தது, இவங்களும் யானையை பார்த்தோன்னா சடனா ஸ்டாப் பண்ணிட்டாங்க. யானை டக்குன்னு பக்கத்துல வந்துட்டு பக்கத்துல வந்துட்டாங்க, அந்த காரை அப்படியே புரட்டி மட்டும் பக்கம் போட்டுச்சு. எந்த வீடியோல? ஃபேஸ்புக்ல ஒரு வீடியோ ஒன்று வந்துச்சு. அவன் நீங்க அனுப்புறீங்க பார்த்தா வீடியோ அதோட எனக்கு தானே அனுப்புவீங்க, ஏன் அனுப்பல? நேற்று நம்மளோட வெட்டிங் தங்க. ஓ 28ஆம் தேதி ஏனே? காதலே
ஜான் ஜெபராஜோட பாட்டு ஒன்று பிடிப்போமே. ஜான் ஜெபராஜ் என்ன பாட்டு? உயர் மலையோ. அதுதான் எனக்கு வந்துச்சு. உண்மையாவா? உயர் மலையோ படிங்க நீங்க. சமவெளியோ இரண்டிலும் நீரே என் தெய்வம். என்ன இல்ல இப்படி படிவோம். அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையில. ஐயோ இந்த பாட்டு மட்டும் நீங்க படிக்காதீங்க. நம்பி இருக்கிறோம் ஏசப்பா. தங்கம் உங்களுக்கு இந்த பாட்டை படிக்கும் போது நம்பி இருக்கிறோம் உண்மையன்றி யாரும் இல்லையப்பா. உண்மைத்தான் நம்பி இருக்கின்றோம் உண்மையன்றி யாரும் இல்லையப்பா. அற்புதம் செய்யுங்கப்பா எங்க குடும்பத்தில. உண்மையன்றி யாரும் இல்லை ஏசப்பா. உண்மையன்றி யாரும் இல்லை ஏசப்பா. படிங்களா தங்கம்? எனக்கு தங்கம் இந்த பாட்டு நீங்க படிச்சதா எனக்கு தெரியும். உண்மையாவா? ஓ இந்த பாட்டு எனக்கு எப்படின்னா நீங்க வந்து அது இன்னொரு ஜான் ஜெபராஜ் ஒரு பாட்டு ஒன்று என்னன்னு சொன்னா, ஒன்றுமே இல்லாமல் இருந்த என் வாழ்வில் ஏதோ ஒன்று வரும் தெரியுமா உங்களுக்கு? எதற்கும் நான் தகுதி இல்லை ஏதோ ஒன்று வரும்டாப்பா. யூடியூப்ல போட்டவங்க காப்பிரைட்ஸ் ஆயிரும். இன்னொரு பாட்டு எனக்கா இத்தனை கிருபை. எனக்கா இத்தனை கிருபை என்மேல் அளவற்ற கிருபை. படிங்க. எதற்குமே தகுதியாய் ஏதோ ஒரு பாட்டு எதற்கும் தகுதி. என்ன மியூசிக் வருது இல்லையா? எனக்கு வருது இல்ல தங்க. திடீர்னு கேட்கும் போது அந்த பாட்டு எனக்கு ஞாபகம் வருது இல்லை. உங்க கிருபைதான் எங்க இல்ல இந்த கிருபையை பற்றி நிறைய பாட்டு இருக்கு. பாடிங்க. சரி நம்ம ஓவர் ஸ்பிரிச்சுவலா கதைக்கிற மாதிரி இருக்குதாங்க. அப்படியோ? இட்ஸ் யுவர் ஹனிமூன். இதை நான் நிறைய தடவை உங்களுக்கு ஞாபகப்படுத்துறேன் போல இருக்கு. இங்க ரோட்ல வந்து 2 சைட்லயுமே கல்லா இருக்கு. யா பெரிய பெரிய கல்லு இருக்கு. இங்க செம்மண் இருக்குதாங்க. அப்படின்னா ஒருவேளை இங்க நான் நினைக்கிறேன் இதுதான் அந்த மண் சரிவுல விழுந்துச்சோ. ஓ அதான் அதேதான். அவரேதான். நீங்க கெஸ் பண்ணதே சரியான விஷயம். இதான் அந்த மண் சரிவுல வந்து ஏரியா என்ன? அவரேதான். பசிக்குது. இது என்ன இடம்? பதுல சாப்பிட ஒண்ணும் இல்லையா? சாப்பிடறதுக்கு ஒரு வரக்க ரொட்டி இருக்குதுங்க. ஆனா என்ன பிரச்சனைன்னா அந்த வரக்க ரொட்டி அப்போது நம்ம சாப்பிடும் போதே ஒரு மாதிரி அப்செட்டா தான் இருந்துச்சு. அதனால சாப்பிட கூடாது. நம்ம என்ன பிரச்சனை தாங்க, மணக்கரை ரொட்டிய வந்து நான் போயிட்டு கடையில கேக்குறது சூடா இருக்கான்னு சொல்லி மணக்கரை ரொட்டியா கேக்குறேன். ஏன்னா நீங்க சூடா இருந்தா தானே சாப்பிடுவீங்க, சூடா இருக்கான்னு சொல்லி கேக்குறேன். அவனும் சூடா இருக்குன்னு சொல்ல நம்ம நானும் பார்க்கும்போது ஓகே சூடா இருந்தா வாங்கிட்டு வந்துட்டேன். என்ன பிரச்சனைன்னா அவன் வந்து நேற்றையான் மரக்கறி ரொட்டிய திரும்ப தகத்துல போட்டு சூடாக்கிட்டு தான் இருக்காங்க. ஓ மை, அது நான் உங்களுக்கு அத புடிச்சு பார்த்த உடனே சொன்னேன் தானே. நீங்க சொன்னீங்க தான். இப்ப நான் வந்து அத பாக்குறேன். கதையை கேட்டீங்கன்னா வாழ்க்கையில உருப்படுவானே. இதைத்தான் நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க தங்கம். இப்ப இந்த இடம் வந்து இவ்வளவு வடிவா இருக்கு தானே. இந்த வெள்ளம் வந்த டைம் டிட்வா புயல் வந்துச்சு தானே, அந்த டைம் இது வந்து ஃபுல். சரி உங்களுக்கு காது அடைக்கலையா? எனக்கு 2 காது அடைச்சிட்டு. இல்ல தாங்க 2 காது அடைச்சிட்டு எனக்கு 7ஆம் இருக்கு. அமுக்கம் எனக்கு அடைக்கல. அப்ப நீங்க ஃபுல் அட்வென்ச்சர் கேர்ள் போல இருக்கு. அட்வென்ச்சர் இல்ல தாங்க. நான் சொன்னேன் நான் வந்து அந்த காலேஜ்ல இன்டர்ன்ஷிப் செய்யும் போது கேண்டில தான் இருந்தேன்னு சொன்னேன் தானே. அப்ப நான் கேண்டில வந்து கொஞ்சம் கேண்டி டவுன் இல்ல அது கொஞ்சம் கேண்டி டவுன்ல இருந்து ஒரு 14 கிலோமீட்டர்ஸ் உள்ள போகணும். அது எப்படி என்ன சொன்னாதாங்க அந்த இடத்துல பேர் வந்து பரணகம். சரியா?
பரணகம. பரணன்னு சொன்னா சிங்களத்துல வந்து பழைய பழைய ரைட், பரணகம. அப்ப பரணகம அதுக்கு பிறகு ஜம்புகஹா பிட்டின்னு சொல்லி இருக்கு. அங்க வந்து அந்த நான் வந்து பஸ்ல போகும்போது இப்ப எனக்கு அந்த ரூட் தெரியாதானே, அப்ப நான் வச்சிருந்த ஒரே ஒரு கெஸ்ஸிங் அப்படின்னு சொன்னா அந்த இடம் வந்துச்சேன்டா, நான் இறங்க வேண்டிய இடம் வந்துச்சேன்டா, ஸ்பைசஸ் எல்லாமே மணக்கு. ஸ்பைசஸ் என்ன ஏலம் கருவா இந்த விஷயம் எல்லாம் நமக்கு மணக்கு. அப்ப இது மணக்க வரும்போது அப்ப நான் நினைச்சேன் சரி சரி நம்ம ஸ்டாப் வந்துட்டு என்ன இறங்கிடுவேன். அதே மாதிரி உண்மையா மணக்கும். அங்க எப்படின்னு சொன்னா இப்ப நான் எங்கட இந்த ஏரியாஸ்ல வந்து நம்ம ஏரியால வந்து தென்னை மரம் தோட்டம் எல்லாம் வச்சிருப்பாங்க தானே, அப்படி அவங்க வந்து என்ன செய்வாங்க, ஒரு மேல ஃபுல்லா பெரிய ஒரு மேலையில ஃபுல்லா வந்து இதுகள் வச்சிருப்பாங்க, ஏலக்காய் கருவா தோட்டம் அப்படி எல்லாம் நிறைய இருக்காங்க. அப்ப நான் இந்த ஏரியால தான் ஹோல்சேலர்ஸ் இருக்காங்க, ஹோல்சேல் பிசினஸ் செய்யறாங்க. அந்த ஸ்பைசஸ் ஹோல்சேல் பண்ணுவாங்க. பாருங்க, மிளகு இருக்கு, கருவா இருக்கு, ஏலம் இருக்கு, சாதிக்கா, சோ இதெல்லாம் இருக்கு பாருங்க இந்த ஏரியா. இதான் இருக்குண்ணே. இது வந்து இந்த புயல் வந்து போன இடம் போல தாங்க. அதான் அந்த அனர்த்தங்கள் வந்த இடங்கள் தான். அதுல வந்து ஃபுல்லா எல்லாம் உடைஞ்சி கீழே கிடக்குற சாமான்கள் தான். அந்த சரியா என்ன இது ஆஃப் ஆயிட்டு? ஓ, நீங்க அத பார்க்க போயிட்டு இருக்கீங்க. ஐயோ, என்ன பவர் வேர்ட் என்ன? 1963 1963. சரியா வரமா புளையா வரமா? சரி தாங்க. சோரா 60 கிலோமீட்டர்ஸ் தான் இது தாங்க. அவங்க ஹோல்சேலர்ஸ் இருப்பாங்க. இப்ப நம்ம ரோட்ல போகும்போது அங்க வந்து நிறைய வித்தியாசமானது பார்க்கலாம். ரோட்ல வந்து நிறைய இந்த ஸ்பைசஸ் எல்லாமே ரோட்ல காய விட்டுருப்பாங்க. இங்க நெல்லு காய விடுற மாதிரி ரோட்ல காய விடுவாங்க. பிறகு வந்து ஊதுபத்தி அவங்க வீட்லயே செய்வாங்க. அப்ப அந்த ஊதுபத்தி எல்லாமே சேர்ந்து என்ன சொல்லுங்க, ஒரு தெய்வீகமான ஸ்மெல் இருக்குமாங்க. ஓ நோ, உண்மையாவா? இங்க பாருங்க ரோட், இதை காட்டுங்க சார், இதை காட்டுங்க, காட்டுங்க. ஓ, இது இப்படி வளைஞ்சு போகுது. விலங்குயா? அதான நீங்க சொன்னீங்க. இங்க பாருங்க ரோட்டை எப்படி வளைஞ்சு போகுதுன்னு சொல்லி. அதான் பிரச்சனை. 60 கிலோமீட்டர்ஸ் இருக்கு. ஆனா இதே இது அங்கன்னு சொன்னா 60 கிலோமீட்டர்ஸ் நம்ம ஒரு 30 கிலோமீட்டர் நம்ம தேயலாம். 60 கிலோமீட்டர் வந்து 1 மணி தேயலாம். இது கிட்டத்தட்ட 2 மணி தேயலாம் காட்டுது. அப்படின்னா 1 மணி தேயலாம் கூட. எனக்குமே நான் கையை பிடிச்சிட்டு போது வீடியோ வாங்க நீங்க அதை போய் வருது தாங்க. நேற்று உங்களுக்கு பிரகலநாதன் அந்த கிஃப்ட் கொண்டு போறாங்க தாங்க. முருங்கைக்கா அந்த இருக்கு. அந்த முருங்கைக்கா நம்ம வீட்டு சரி கொடுத்து வந்துருக்கலாம். 5 நாளைக்கு காஞ்சி போகுது. ஓ என்ன இல்ல கீ கொடுத்துட்டு தானே வந்திருக்கேன் வீட்டு. ஓண்ணே, ஜெரம சரி எடுத்து சமைக்க சொல்லுவாங்க. ஐயோ. ஓகே மக்களே, நாங்க போயிட்டு கண்டினியூ பண்றோம். இன்னும் 59 கிலோமீட்டர்ஸ் இருக்கு. இன்னும் அது மட்டும் நாங்க நிறைய ஓடணும். அது மட்டும் இல்லை, நாங்களும் கொஞ்சம் பர்சனலா கதைக்க வேண்டியிருக்கு. போயிட்டு கண்டினியூ பண்றோம். ரைட், பை, ஸ்டே டியூன்.